அனைவருக்கும் வணக்கம். இது பிருகு நந்தி நாடி பற்றி சொல்லக்கூடிய அஸ்ட்ரோ எஸ்எல் சிஸ்டம். இதில் ஒரு 118 130 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து சில பேர்கள் லைக் பண்ணியிருக்காங்க. அது பார்த்து புரிஞ்சுருக்காங்க கரெக்டாக. உங்களுக்கும் ஏதாவது இதில் புரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது அதில் ஒரு சின்ன தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மாற்றிக்கிடுதேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். படிங்க. அற்புதமான முறையில் நமக்கு அந்த சுலபமாக எப்படி பலன் எடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த சேனலில் நான் அடிக்கடி போட்டுட்ருக்கேன். அது மாதிரி வாய்ஸாக தான் போட்டுட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் படங்களோடு நான் அதை போட்டுட்ருக்கேன். இப்போது இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பிருகுநந்தி நாடி, அது மாதிரி சுகர் நாடி, பராசர, இது மூணுமே மாறி மாறி உங்களுக்கு பலன் சொல்லுற அளவுக்கு நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு சரி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், இந்த கட்டங்களை போட்டு, அதாவது ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு நடுவில் ராசியும் அதை சுற்றி உள்ள கிரகங்கள் நவாம்சத்தையும் குறிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக போட்டுட்டா நம்ம அதை வச்சுட்டு இந்த 3 முறையான ஃபார்முலாவை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய கட்டத்தை பாருங்கள். கட்டத்தில் தெளிவான முறையில் ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் போட்டு ஒவ்வொரு வருடங்களையும் மட்டும் போடுவேன். ஏன்னா முழு விவரம் கொடுக்க முடியாது கிளைண்ட்லேருந்து. இது போடக்கூடிய ஒரிஜினல் ஜாதகம் தான், பாடத்துக்கு வேண்டி போடக்கூடிய ஜாதகம் கிடையாது. அதனால் நீங்கள் அதை தெளிவாக படிப்பதற்குரிய வாய்ப்புகள் அதில் நிறைய இருக்குது. அனுபவங்களை நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தையும் அடுத்த ஜாதகத்தையும் நிச்சயமாக கொஞ்சம் பயன்பெறும் என்று சொல்லி அடுத்தால உங்களுக்கு இந்த கட்டங்களை போட்டு சில விளக்குகிறேன். அது என்னுடைய வாய்ஸ் முத்திரம் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு மேலிட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். பிறந்த வருடம் 1995. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், இது முதல்ல நம்ம பிருகுநந்தி நாடியை பற்றி ஒரு ஃபார்முலா பார்த்துக்கிடுவோம். நந்தி நாடி முறையில் பார்க்கும்போது, நாடி முறையில் சுக்கிரனை இந்த ஜாதகரை நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி ஆணுக்கு குரு எடுத்துக்கணும், உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவர் யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய்க்கும் குருவுக்கும் நடுவில் ராகு எந்த ஒரு கூட்டு கிரகங்கள் இல்லாமல் இருப்பது ஒரு வகையான பாதிப்பை கொடுக்கும். அப்போது இந்த இடத்துல இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த பெண்ணுக்கு ஒரு 20-21 வயசில் கல்யாணம் முடியும். அந்த டயத்தில் உள்ள கோச்சாரங்கள் இந்த குழந்தைக்கு, இந்த பெண்ணுக்கு கல்யாணத்தை கொடுத்துருவாங்க. அந்த கோச்சாரம் கொடுத்த அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 25-26வது வருஷத்தில், இப்போ நடக்கக்கூடிய வருஷத்தில் கேது செவ்வாயோட இப்போ சேர்ந்து சிம்மத்தில் இருக்கார். அப்போது கேது செவ்வாயோட சேரும்போது அங்கே கணவர் மூலமாக ஒரு பிரச்சனை பிரிவாங்கன்ட்டு ஒரு விதி. அது கரெக்டாக நடந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 25 லாஸ்ட்டு டிசம்பரில் ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க, டிவோர்ஸ் கேஸு. இப்போது பிரிஞ்சு இந்த அம்மா தனியாக இருக்காங்க. இதுக்கு போக என்னன்னு கேட்டால், அந்த குரு சுக்கிரன் சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு மற்றபடி பணம், காசு, படிப்பு, கல்வி எல்லாம் கொடுத்துரும். ஆனால் குருன்னு சொல்லக்கூடியதும் சுக்கிரன் சொல்லக்கூடியதும் பகை கிரகங்கள். அப்போ அந்த பகை கிரகங்களாக இருக்க போதால் அந்த குருன்னு சொல்லக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்ட அந்த யூட்ரஸ் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை எல்லாமே வரும். அப்படிங்கும்போது குழந்தைகள் பிரச்சனை வந்ததுனால தான் இந்த இடத்துல அவங்களுக்கு டிவோர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு பேபி எடுத்துட்டாங்க. பேபி ஆரோக்கியமாக பெற்றுட்டு, இந்த 10 வருஷத்துக்குள்ள ஒரு பேபி பெற்று எடுத்துட்டாங்க. கேது பாருங்கள், 9வது பார்வையாக செவ்வாயை பார்க்கு. ஏற்கனவே 9வது பார்வையாக செவ்வாயை பார்க்கும்போது, அப்போ கணவருக்கு தன்னுடைய வாழ்க்கை, அதாவது உலக வாழ்க்கையில் அவ்வளோ ஈடுபாடு அங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது. இது ஒரு பிரச்சனை. மேலும் அதே மாதிரி இப்போ செவ்வாய் கோச்சார ரீதியில் செவ்வாயோட இருப்பதால் இந்த நிலைமை நிகழ்ச்சி இந்த ஒரு டிவிஷன் சொல்லக்கூடியது இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு. இவ்வளோ தான் இதை பார்க்கக்கூடிய. இதுக்கு நம்ம லக்கணமோ நம்மளுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் திசையோ என்னமோ தேவையில்லை பாருங்கள். கோச்சாரத்தை அப்படியே பொருத்தும் போது இதுக்கு கிளியராக இப்போ நடப்பு என்னான்னு தெரிஞ்சுக்கிடும். இதை மாதிரி ஒரு
இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலேயோ ஆணுடைய ஜாதகத்திலேயோ கிரக சேர்க்கையை வச்சியும் ராகு கேதுவுடைய பாதிப்பு, அதாவது ராகு கேது எப்போதுமே கர்மத்தை தரக்கூடியது தான். சனியும் கர்ம அப்படி பார்க்கும்போது 2015 வந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அப்போ வந்து கோச்சாரப்படி பார்க்கும்போது சனி வந்து விருச்சகத்தில் இருக்கிறாரு. அதே 2015 கோச்சாரப்படி சுக்கிரனும் செவ்வாயும் கடகத்தில் இருக்கிறாரு. இப்போ பாருங்கள், சுக்கிரனும் செவ்வாயும் கடகத்திலிருந்து விருச்சகத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போது பிறந்த ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனை வந்து சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதாலும் சனியும் அதோடு உட்கார்ந்துருப்பதாலும் அந்த கல்யாணம் சொல்லக்கூடிய ஒரு கர்ம யோகம் அங்கே கிடைச்சிட்டு அதனால் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உள்ள காரங்கள் வரும்போது இன்றைய நிலையில் வந்து பார்க்கும்போது இந்த கேது செவ்வாயோட 2025 டு 2026 இப்போது சிம்மத்தில் தான் இருக்கார். அப்போ அந்த செவ்வாயை டச் பண்ணி, அதாவது அது மேலே போகும்போது கணவரோட பிரச்சனை வந்து பிரியக்கூடிய வாய்ப்புகள் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா, பிறந்த ஜாதகத்தில் கேதும் செவ்வாயும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது 9வது பார்வையாக கேதோட செவ்வாய் சேர்த்துடலாம், செவ்வாயோட கேது சேர்த்துடலாம். இப்படி இருக்கும்போது அதே நிலையில் கேது வரும்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இதுதான். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கேது அங்கே வரும்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு சுற்றுக்கு ஒரு நிகழ்ச்சியும் இன்னொரு மறு சுற்றுக்கு இன்னொரு நிகழ்ச்சியும் இப்படி மாறி மாறி தான் நடக்கும். ஒரே நிகழ்ச்சி வந்து சுழற்சியில் நடக்காது. அதாவது நாடிப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குருவோ சனியோ ராகு கேதுவோ சுழற்சியாக வரும்போது முதல் சுழற்சிக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்திடும், 2வது சுழற்சிக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்திடும். இது வயது உட்பட்டு வயதுடைய காரணத்தை நம்ம வச்சு அந்த பலனை நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். இதுதான் திருகுநந்தியோடைய ஒரு முறை சார். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிட்டு இவங்க இப்போ 2வது திருமணம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் சந்திக்க போகுது குரு. இந்த குருவை வந்து ஒரு ஆண் கிரகம் சந்திக்க போவதனால 2வது ஒரு திருமணம் வந்து கட்டாயம் இந்த குழந்தைக்கு அமையும். மேலும் பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு 2 குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்தை வந்து இந்த செவ்வாயுடைய பார்வை வந்து 5ஆம் பார்வையாக அங்கே உழுது. அப்போ செவ்வாய்ங்கிறது மாங்கலிகாரகன். அப்போ 2வது திருமணம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. புதன் சூரியன் சேர்க்கை வந்து படிப்பு கல்வி டிகிரி வரைக்கும் படிச்சிருப்பாங்க, உறுதியாக படிச்சிருவாங்க. சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால், அது சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்துல இருப்பதால் நிச்சயமாக இவங்களுடைய பூர்வீகத்தில் வந்து சொத்து, வீடு வாசல், வண்டி வாகனம் எல்லாமே உண்டு. அதிலெல்லாம் குறை கிடையாது. இது வந்து இப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து நந்தியில் வந்து ஒரு பார்த்த உடனே ஒரு திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் எதிர்காலத்தில் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டை அடித்து விட்டுடணும். அதுக்கு மேலே திருமணம் முடிக்கக்கூடியது அவங்களுடைய விஷயம். இந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக திருமணம் முடிக்கணும். ஏன்னா இவங்க திருமணம் முடித்த அன்னைக்கு வந்து கேது வந்து 2015 திருமணம் ஆகிருக்கு. கேது வந்து மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருக்கும்போது 5வது ரிவர்ஸ் பார்வை, அதாவது பின்னோக்கி பார்வையில் வந்து 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பார். அப்போ அந்த சுக்கிரனோட கேதுவுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கறனால அந்த டயத்தில் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் அந்த கேது மாறி ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கழித்து இவங்க முடிச்சிருப்பாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிருக்கும், பிரிய மாட்டாங்க. அந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ தான் முகூர்த்தம் பார்த்தாலும் நாடி முறைப்படி என்ன சொல்லுதாங்கன்னா, கேது செவ்வாய், கேது சுக்கிரன் இந்த மாதிரி கல்யாணம் முடிக்க அன்னைக்கு வந்து இந்த மாதிரி தொடர்போடு அந்த கோச்சாரத்தில் போயிட்டு இருக்கும்போது முடிச்சிங்கன்னா அந்த கேது அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையை உருவாக்கும் அப்படிம்போதும் ஒரு விதி. அதே நம்ம வந்து எவ்வளோ தான் முகூர்த்தம் பார்த்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கக்கூடிய நாள்களில் வந்து கேது வந்து சுக்கிரனுடனும் செவ்வாயுடனும் ஒரு தொடர்பு இருந்து அது சென்று கொண்டு இருந்தால் அதை கழிஞ்ச அப்புறம் முடிக்கிறது ரொம்ப நல்லது. இது விதியின் பலன், அதாவது அந்த நாடியுடைய ஒரு விதி பலன். இப்படி பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு ஜாதகத்தில் இன்னொரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். இது ஒரிஜினல் ஜாதகம் தான். சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.